Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம rush through seriesல Polity வீடியோல ad hoc judges பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? So first நம்ம எப்படி வீடியோ கொண்டு போறோம்னா ad hoc judgesனா யாரு? எதுக்கு அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? யார் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கான்ஸ்டிடியூஷன்ல ஒரிஜினலி இது பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இல்ல ஏதாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா தான் இது கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்திருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட் இது பத்தி என்ன லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க? அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா? ஆர்டிகல் 127ல என்ன பேசியிருக்காங்க? ஓகேங்களா? அது இந்த அட்ஹாக் ஜட்ஜஸ் பத்தி ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர், arguments against. So all these details in this video we are going to see. ஓகேங்களா? So first ad hoc judges னா யாரு? அவங்களை எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? யார் அவங்கள ad hoc judges இருக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க? ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ad hoc judges ன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள டெம்பரரியா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ரிட்டையர்டு ஜட்ஜஸோ இல்ல சூன் டு பி ரிட்டையர்டு ன்னு சொல்ற ஜட்ஜஸ்னு கோர்ட்ல கேசஸ் பெண்டன்சி ஜாஸ்தியா இருக்கு, கோர்ட்ஸ்க்கு மேல பர்டன் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அந்த டிஸ்போசல் ரேட், கிளியரன்ஸ் ரேட் எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அந்த கேசஸ் டிஸ்போஸ் ஆகுற கேசஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் புது கேசஸ் ஃபைல் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு, பேக்லாக் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லும் போது இந்த அட்ஹாக் ஜட்ஜஸ் பத்தி யோசிப்பாங்க. ஸோ டெம்பரரியா அவங்க இந்த ஜட்ஜ் மாதிரி இருப்பாங்க. அவங்க ரிட்டையர்டு ஜட்ஜஸா இருக்கலாம், இல்ல சூன் டு பி ரிட்டையர்ட் ஜட்ஜஸா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்கள யாரு எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி லேட்டரா நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ல பார்ப்போம். ஸோ ஃபார் நவ் எப்போ ஸ்பெசிபிக் கேசஸ்ல இந்த பேக்லாக் பெண்டன்சி அண்ட் தட் பர்டன் ஆன் த கோர்ட் அட்ரஸ் பண்றதுக்காக டெம்பரரியா நம்ம ஜட்ஜஸ்னு கொண்டு வரது தான் இந்த ad hoc ஜட்ஜஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஹைகோர்ட் ad hoc ஜட்ஜஸ் பத்தி உங்களுக்கு ஒரிஜினலி கிடையாது. ஸோ 15th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963ல தான் இது கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஆர்டிக்கல் சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 224 கேபிட்டல் ஏ. ஸோ அது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 224A allows சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஏ ஹைகோர்ட், ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லி, நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜஸா ஆக்ட் பண்ணுங்க, லைக் அந்த ஃபங்க்ஷன்ஸ்னு பெர்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. யாரோட கன்சென்ட்ல? பிரசிடென்ட்டோட ப்ரீவியஸ் கன்சென்ட்ல. ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் கிட்ட அந்த ப்ரீவியஸ் கன்சென்ட் வாங்கி அந்த பர்டிகுலர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அந்த ரிட்டையர்டு ஜட்ஜஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, கம் அண்ட் ப்ளீஸ் பெர்ஃபார்ம் அண்ட் ஆக்ட் ஆஸ் அ ஹைகோர்ட் ஜட்ஜ்னு சொல்லி. ஓகேங்களா? அந்த தேவை வந்திருக்கு, இந்த நெசசிட்டி இருக்கு, இந்த ரிக்வயர்மெண்ட் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஹைகோர்ட் ஜட்ஜா ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்னு அந்த பர்டிகுலர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹியர் யூ ஷுட் ரிமெம்பர் வித் த ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேங்களா? அண்ட் தென் இதுல லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி கேட்டீங்கன்னா லோக் பிரஹாரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். ஸோ அதுல அன்ஹாக் ஜட்ஜஸ்னு எப்ப அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருப்பாங்க கிளியராவே. எப்ப பண்ணலாமா? வேகன்சிஸ் 20% ஆஃப் தி சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்தோட ஜாஸ்தியா இருக்கும் போது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஹைகோர்ட்டுக்குமே நம்மளுக்கு சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்னு சொல்லி இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்ல 20% வேகன்சிஸ் 20%க்கு மேல இருக்கும் போது, இப்போ 10 சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 or 4 வேகன்சிஸ் உங்களுக்கு இருக்கு, தட் இஸ் மோர் தேன் 2. அப்போ 20%க்கு மேல வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இந்த அட்ஹாக் ஜட்ஜஸ் பத்தி யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்தோட 20%க்கு மேல வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்ல 20%க்கு மேல. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இது கொண்டு வரலாம். இன்னொன்னு எப்போ 5 இயர்ஸ்க்கு மேல ஒரு சில கேசஸ் 5 இயர்ஸ்க்கு மேல பெண்டிங் இருக்கும் போது கொண்டு வரலாம். இல்லைன்னா more than 10% of the high court cases 5 இயர்ஸ்க்கு மேல பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லும் போது நம்ம அட்ஹாக் ஜட்ஜஸ் கொண்டு வரலாம். கேஸ் டிஸ்போசல் ரேட் புதுசா ஃபைல் ஆகிற கேசஸ் ஓட
அந்த ரேட்டோட இது ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லும் போது அந்த கிளியரன்ஸ் ரேட் அந்த டிஸ்போசல் ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லும் போது கொண்டு வரலாம். ஸோ வாட் ஆர் த திங்ஸ்? நம்ம சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்ல 20% மேல வேகன்சிஸ் இருக்கும் போது, 5 இயர்ஸ்க்கு மேல ஸ்பெசிபிக் கேசஸ் பெண்டிங்ல இருக்கும் போது, more than 10% of the high court cases 5 இயர்ஸ்க்கு மேல பெண்டிங்ல இருக்கும் போது, இல்லனா கேஸ் டிஸ்போசல் ரேட் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கும் போது. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா எந்த இது பண்ணிருக்காங்கன்னா, அந்த இதுல வந்து உங்களுக்கு 20% இது இப்போ சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்ல 20%க்கு மேல வேகன்சிஸ் இருக்கும் போதுதான் நம்ம அட்ஹாக் ஜட்ஜஸ் பத்தி யோசிக்கணும்னு சொல்லி முன்னாடி படிச்சோமா, அது வந்து இப்போ ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்ல 20%க்கு மேல இருந்தாதான் அட்ஹாக் ஜட்ஜஸ் கொண்டு வரணும்னு சொல்லி கிடையாதுன்னு சொல்லி அந்த ரூல் வந்து ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 20% தட் இஸ் சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்ல 20%க்கு கீழே தட் இஸ் லோயர் தேன் தட் 20% ஆஃப் சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வேகன்சிஸ் இருந்தாலுமே கூட நம்ம என்ன பண்ணலாம், அட்ஹாக் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பத்தி யோசிக்கலாம், பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இங்க பேசியிருக்காங்க. என்னன்னு சொல்லி, இவங்க வந்து அட்ஹாக் ஜட்ஜஸ் சொல்றவங்க கிரிமினல் அப்பீல்ஸ் மட்டும் தான் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து சிட்டிங் ஜட்ஜ் இருக்கிற அந்த லெட் பை எ சிட்டிங் ஜட்ஜ்னு சொல்ற அந்த பெஞ்ச்ல தே ஷுட் பி பார்ட்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்ல 10%க்கு மேல அட்ஹாக் ஜட்ஜஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 2 to 5 ஜட்ஜஸ் பர் ஹைகோர்ட் அவ்வளவுதான். அதுக்கு மீறி மோர் தேன் 10% ஆஃப் சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் இந்த நம்பர் ஆஃப் அட்ஹாக் ஜட்ஜஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. கிரிமினல் அப்பீல்ஸ் மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இங்க ஆர்டிகல் 127 நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த 127ல என்ன பேசுறாங்க, அட்ஹாக் ஜட்ஜஸ் டு தி சுப்ரீம் கோர்ட் அவங்களோட அப்பாயின்மெண்ட் பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரெகுலர் ஜட்ஜஸ் குவோரம் வந்து அவைலபிளா இல்லைன்னு சொல்லும் போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ்லி பிரசிடென்ட் கன்சென்ட் வாங்கிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஹைகோர்ட் அவங்களோட கன்சல்டிங்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ஹைகோர்ட் ஜட்ஜ்னு வந்துட்டு நீங்க அட்ஹாக் ஜட்ஜா ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் கன்சென்ட் வாங்கிட்டு எந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் கேட்குறாங்களோ அந்த ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸோட கன்சல்ட்டும் வாங்கிட்டு அந்த பர்டிகுலர் ஹைகோர்ட் ஜட்ஜ்னு வந்து அட்ஹாக் ஜட்ஜா இருக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தட் பர்டிகுலர் ஹைகோர்ட் ஜட்ஜ் who will be now be acting as ad hoc judge அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் வில் see. ஸோ இந்த அட்ஹாக் ஜட்ஜஸ் சொல்லும் போது என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் தெம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஜுடிஷியல் பேக்லாக் அட்ரஸ் ஆகும், பெண்டன்சி இந்த பர்டன் குறையும். அண்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜட்ஜஸ்ன்னு நம்ம யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டெம்பரரி சொல்யூஷன் நம்மளுக்கு இந்த வேகன்சிஸ் அண்ட் டிஸ்பெண்டன்சிஸ்க்கு இது இருக்கும். அண்ட் ஃபாஸ்டர் டிஸ்போசல் ஆஃப் கிரிமினல் கேசஸ் இருக்கும். ரெகுலர் அப்பாயின்மெண்ட்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆகாம இவங்க பாட்டுக்கு இந்த ஜுடிஷியரியில they'll be playing a crucial role in increasing the efficiency so that judiciary மேல public trust strengthen ஆகும். அகெயின்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் இது வேண்டாம், இது கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா, இது லாங் டர்ம் சொல்யூஷன் கிடையாது, இது ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் தான். ஸோ ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்டர்மைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரிட்டையர்ட் ஆனா திருப்பி நம்ம அட்ஹாக் ஜட்ஜா வரலாம். ஸோ அப்ப நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் நம்மள பண்ணணும். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ்க்கு நம்ம பயாஸ்ட் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல அவங்களுக்கு. ஸோ அதனால இந்த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் இது எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அக்கௌண்டபிலிட்டி இருக்காது, ஆன்சரபிலிட்டி இருக்காது. ஜுடிஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல இது புது ஸ்ட்ரெயின். அண்ட் ரெகுலர் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் டிஸ்கரேஜ் ஆகி இது ரொம்ப யோசிப்பாங்களோ, இதுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பாங்களோன்னு சொல்ற ஒரு கிரிட்டிசிசம் கூட இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர்டிகல் 124 clause 3ல உங்களுக்கு பேசியிருக்காங்க. அவங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்கணும், ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட்டா அட்லீஸ்ட் 5 years இருந்திருக்கணும், இல்லைன்னா அவங்க ஹைகோர்ட் அட்வொகேட்டா 10 years இருந்திருக்கணும், ஆர் பிரசிடென்ட் ஒப்பீனியன்ல அவங்க டிஸ்டிங்யூஸ்ட் ஜூரிஸ்டா இருந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த
குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் ஆகுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ aspirants, this is today's rush through video. Now let us just go for a quick revision. So ad hoc judges na யாரு? retired judges னு டெம்பரரியா வந்து அந்த பர்டிகுலர் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆஃப் பிரசிடென்ட் வாங்கி ஜட்ஜஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க வந்து அட்ஹாக் ஜட்ஜஸா இருங்கன்னு சொல்லி. எப்போ பேக்லாக் அதிகமா இருக்கும்போது, பெண்டன்சி அதிகமா இருக்கும்போது, இந்த பர்டன் அதிகமா இருக்கும்போது, கிளியரன்ஸ் ரேட், டிஸ்போசல் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும்போது இந்த ப்ராசஸ் பத்தி யோசிப்பாங்க. வேகன்சிஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லும் போது. ஸோ கான்ஸ்டிடியூஷனலி ஆர்டிகல் 224 கேபிட்டல் ஏ இது வந்து ஒரிஜினலி கிடையாது. 15th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963ல தான் இருக்கு. ஓகேங்களா? லோக பிரஹாரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல கண்டிப்பா டோட்டல் சாங்ஷன் ஸ்ட்ரென்த்ல 20%க்கு மேல உங்களுக்கு வேகன்சி இருந்தா மட்டும்தான் இது பத்தி யோசிக்கணும். அண்ட் 5 இயர்ஸ்க்கு மேல ஒரு ஸ்பெசிபிக் கேசஸ் வந்து பெண்டிங்கா இருக்குன்னு சொல்லும் போது தான், இல்லைன்னா 10% ஆஃப் தி ஹை கோர்ட் கேசஸ் 5 இயர்ஸ்க்கு மேல பெண்டிங்கா இருக்கு, இல்லைன்னா டிஸ்போசல் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த கண்டிஷன்ஸ்ல தான் இந்த அட்ஹாக் ஜட்ஜஸ் பத்தி யோசிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ புதுசா ரீசெண்டா அது வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. நாட் நெசசர்லி அந்த சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்ல 20%க்கு மேல இருந்தாதான் வேகன்சிஸ் அப்பாயிண்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ லெஸ் தேன் தட் இருந்தாலுமே அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்ஹாக் ஜட்ஜஸ் கேன் ஹேப்பன் சொல்லி சொல்லியிருப்பாங்க. அண்ட் கிரிமினல் அப்பீல்ஸ் மட்டும்தான் இது பார்க்கணும். அண்ட் நம்பர் ஆஃப் அட்ஹாக் ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்ல 10%க்கு மேல நம்பர் ஆஃப் அட்ஹாக் ஜட்ஜஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 127ல சுப்ரீம் கோர்ட்ல அந்த கோரம் இல்லைன்னு சொல்லும் போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ப்ரீவியஸ் பிரசிடென்ட்டோட கன்சென்ட்ல எந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்னு வந்து இப்போ அட்ஹாக் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணணும் நினைக்கிறாங்களோ அவங்க அந்த ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கன்சல்ட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் ஹைகோர்ட் ஜட்ஜ்னு வந்து அட்ஹாக் ஜட்ஜா இருக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் ஆனா அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்கணும். அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர், அகேன்ஸ்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ aspirants, thank you. Have a nice day. All the very best.